താങ്കൾ എന്തിനാണ് അടിച്ചത്? എന്തിനാണ് താങ്കൾ അടിച്ചിട്ടില്ലല്ലോ? കൺഫേം അല്ലേ? ഓക്കെ, പോയിക്കോളൂ കേട്ടോ. അറിയില്ലേ അത്? തട്ടി വിളിക്കാൻ പാടില്ല എന്ന് അറിഞ്ഞൂടെ? തട്ടി വിളിച്ചാലാട്ടാ തല്ലി തന്നെയാണ്. சொல்லுங்க. டிக்கெட்டு கேட்டேன். டிக்கெட்டு கேட்டால் 3 மணிக்கு தான் டிக்கெட்டு கொடுக்கணும். ஓகேண்ணா புரியும்ண்ணா. நான் போலீஸ்கிட்ட போய் கேட்டேன். சாமி நீ விடாது அப்படின்னு சொல்லிடுறேன். அடிச்சிட்டீங்களா உங்களை? அடிச்சு தட்டி தான் அழுகுறான். வலிக்குதில்ல உங்களுக்கு? வலிக்குதில்ல? அந்த மாதிரி வடியால தட்டுறது சரி கிடையாது. இது வந்து உங்களை அடிக்கிறதுக்கு ரைட் கிடையாது. இது பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. இல்ல அப்படி இல்லைண்ணா, நம்ம எல்லாரும் இந்தியக்காரர் தான். நானும் நீங்களும் இந்தியா தான். நமக்கு வேர்திரிவு இல்லை. நான் மலையாளி, நீங்க தமிழ, அந்த மாதிரி வேர்திரிவு இல்லை. நம்ம சேர்ந்து இருக்க வேண்டியதான். ஆனா வலிச்சதில்ல உங்களை? தட்டி போது வலிச்சதில்ல? ஓகே, போதுண்ணா, அது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஓகேண்ணா. ரன் ஆயிட்டு இருக்கு, நல்லா இருக்கக்கூடாது இவரெல்லாம். நம்ம செலவில் வாழ்ந்துட்டு இருக்கு, அவர் நம்மளே அடிச்சுட்டு இருக்கு. 3 மணி நேரம் ஆகும். பிளாட்ஃபார்மில் கூட இல்லை படுக்கிறது, ஃப்ரண்ட்ல தான் படுக்குது. அது கேட்கறதுக்கு முன்னாடியே அடி அல்ல, கேட்கறதுக்கு முன்னாடியே அடி. போலீஸ்காரனே சொன்னாங்க இங்க உட்கார்ந்துருங்க. அப்பவே வந்து அடிக்கிறார். அடிக்கிறதுக்கான ரைட்டு கிடையாது. ஒரு ஆளை அடிக்கிறதுக்கான ரைட்டு கிடையாது. ஆமா, இங்க வீடியோ பார்த்தா தெரியும் அந்த ஆள் அடிச்சதா அடிக்கல. ஆமா, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. புரியுதுண்ணா. அவர்கிட்ட 100 ரூபா கொடுத்து டிக்கெட் கேட்கேன். சாமி 3 மணிக்கு தான் சாமி டிக்கெட்டு. புரியுதுண்ணா. சரி, அப்போ போகும்போது இந்த போலீஸார்கிட்ட போனேன். அந்த போலீஸார் சொன்னார், சாமி இங்கே போய் இரு, 3 மணிக்குன்னா நீ ஓரத்தில் போய் இருக்கட்டும், வேண்டாம், இங்கே போய் இருக்கட்டும் அப்படின்னா. ஆனால் வந்து அடிச்சிடுச்சு வந்து கட்டி அனுப்புறேன். உங்களை மட்டுமா அடிச்சிடுச்சு? இல்லை, எல்லாரையும் அடிச்சிருச்சுல்ல? தட்டிதான் எல்லாரையும் அடிச்சுதான் எழுந்திரிச்சு வெளியில ஆக்கிடுச்சு. இது வந்து பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது அல்ல, இது பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. நமக்கு டிக்கெட் கிடைக்கலாட்டி நம்ம இங்க உட்கார்க்கிறோம். அது டிக்கெட் கிடைக்கிற டைமில் தான் போக முடியும். அதே டைத்துல உள்ள போய் சோதிச்சு. ஓகே, போலீஸ் சோதிக்கும்போ பரவாயில்ல, இங்க உட்கார்ந்துக்கோன்னு சொன்னேன். டிக்கெட் எடுத்து 3 மணிக்கு டைம் ஆகும். கண்ணூருக்கு பஸ் ட்ரெயின். உங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, இதுதான் இருக்கு. அது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு கூட தேவையில்லாத இடம். அந்த இடத்துல தான் உங்க அடிச்சிருச்சு. உங்களை மாதிரியே நிறைய பேரை அடிச்சிருச்சு. ஓகேண்ணா, பாய் அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எங்கே போகணுண்ணா உங்களுக்கு? நான் வந்து കണ്ണൂർ. കണ്ണൂർ പോവാനുള്ള ആളാണ്. 3 മണിക്കൂറാവും ടിക്കറ്റ് കിട്ടാനായിട്ട്. അപ്പോൾ ആ ടിക്കറ്റ് കിട്ടുന്നതിൻ്റെ ഭാഗമായിട്ട് വെയിറ്റ് ചെയ്യണം. അദ്ദേഹത്തിന് പോകാനായിട്ട് വേറെ ഇടമില്ല, ലോഡ്ജിൽ റൂം എടുക്കാനായിട്ടുള്ള കാശുമില്ല. അങ്ങനെയുള്ള ഒരാൾ പ്ലാറ്റ്ഫോമിൽ പോലും അല്ല, ഇവിടെയാണ് കിടന്നത്. അയാളെ തട്ടിയിട്ടുള്ള അടിച്ചിട്ടുള്ള പോലീസിനെയാണ് നിങ്ങളിപ്പോൾ ഈ കണ്ടത്. നിങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ, ഇദ്ദേഹത്തിൻ്റെയും ഞാനും ഒക്കെ ഇവിടെ ജീവിക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതിൻ്റെ ടാക്സ് കൊണ്ടാണ് ഗവൺമെൻറ് റൺ ചെയ്യുന്നത്. തല്ലാനുള്ള അധികാരം ഇവർക്കില്ല എന്ന് ഓർമ്മിപ്പിച്ചുകൊണ്ട്